யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 54ஆம் பக்கம். எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் தி கம்ப்ளீட் யோகா புக் பை ஜேம்ஸ் ஹீவைட் ரைடர் பப்ளிகேஷன். எந்த பக்கம் ஐயா? 54 54 54. இது அறிவியல் சோதனைக்கு உட்பட்டு வர்றாங்க. நீங்க தேடுகின்ற பொழுது எப்படி தேடு அதாவது ஒரு பொருளை வந்து நீங்க அறிவியல்ல தேடுகின்ற பொழுது உணவில்லாமல் வாழும் கலைன்னு தேடணும், அல்லது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்னு தேடணும். ஏதோ ஒரு வார்த்தை வச்சுட்டு தேடினீங்கன்னா வராது. ஆனால் கூகுள்லேயும் சாட் ஜிபிக்கும் பத்தாது. நாம் வந்து நீங்கள் சாட் ஜிபிலையோ அல்லது கூகுள்லேயோ அதாவது உணவில்லாமல் வாழும் கலைன்னு போட்டீங்கன்னா எக்கச்சக்கம் இல்லாமல் வாழும் கலைன்னு போட்டீங்கன்னா எக்கச்சக்கம். அதே மாதிரி உணவில்லாமல் வாழும் கலைன்னு போட்டால் சாட் ஜிபியில் வரும். அப்படி போடணும். வெறுமனே போட்டிங்கன்னா நாம் ஏதாவது ஒரு செய்தி இப்போ 20 ஆராய்ச்சிக்கு உட்பட்டு இப்போ அமெரிக்காவில் ஒரு இடம் பண்ணியிருக்காங்க. 2002 அமெரிக்காவில் பண்ணப்பட்டார். ஒரு யோகி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுதான் அவர் பேர் கீதா ரத்தன் மணிக்கன் பேர். அவர் இயந்திர பொறியாளர், மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்தியிருக்கிறாருங்கிற விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியாது. அவர் வந்து அவர் வந்து பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டு அந்த பசிதாகத்தை கட்டும்போது சாப்பாடு நின்று போயிடும், அவ்வளோதான். ஆனால் அது வந்து அவங்க வந்து சூரியன்லேருந்து ஆற்றல் எடுக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய கட்டுரையை போட்டாங்க. போட்டு பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணாங்க. 20 மருத்துவர்கள் குழு ஆராய்ச்சி பண்ணாங்க, பல்வேறு துறையை சார்ந்தவங்க. அந்த மாதிரி இது ஆராய்ச்சி பண்ணணும். அதனால நாசா வெப்சைட்டில் போய் சன்கேசிங் மேன், அப்புறம் நீங்கள் வந்து உணவில்லாமல் வாழும் கடைன்னு கூகுளில் போட்டிங்கன்னா நிறைய வரும். கூகுளில் போய் உணவில்லாமல் வாழும் கடைன்னு போடணும், அல்லது ஆர்ட் ஆஃப் லிவிங்னு போடணும். ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்னு போட்டீங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். என்னது அது அப்படி தேடணும். அதே மாதிரி சாட் ஜிபிலி போனீங்கன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங்னு போடணும், அல்லது உணவில்லாமல் வாழும் கலைன்னு போடணும் சாட் ஜிபியில். நீங்கள் போய் நைட்ரஜன் மாறுமா புரோட்டீனாக மாறுமான்னு போட்டால் வரவே வராது. அந்த விஷயமே தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் ஒன்று கூகுளில் போய் போடுங்க, உணவில்லாமல் தமிழே போடுங்க, உணவில்லாமல் வாழும் கலைன்னு போடுங்க, எக்கச்சக்கமாக வரும் பாருங்க. ஆக அதெல்லாம் ஏற்றி வச்சாச்சு நிறைய. இங்கிலீஷில் போட்டாலும் சரி, தமிழில் கூட நீங்கள் உணவில்லாமல் வாழும் கடல், அல்லது ஊனாவி இல்லாமல் வாழும் கடை அப்படி கூட போடலாம். அல்லது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்னு போடலாம். பை யோஜிக் மெத்தட்னு போடணும், அல்லது பை இனியன்னு போடணும். போட்டே அது வந்துக்கிட்டே இருக்கு. எக்கச்சக்கம் சம்மந்தமில்லாத வரும். ரூட் ஏரியன், ஏர் ஏரியன், சன்கேசிங் எக்கச்சக்கமாக வரும். Just on the art of living without food போட்டோன்னே the yogic diet art of living without food தமிழ் in brackets உணவு இல்லாமல் வாழும் கலை is an adaptive step-by-step program that favors certain types of food, eliminates others, and ultimately reduces the total amount of food consumed அப்படின்னு வருது. இன்னும் தேடுங்க, வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம். அது ஏன் அது வருது? போட்ட கடை தானே வருது. Just art of living without food போட்டேன். நான் அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். வீடியோ கிளிப் நிறைய இருக்கு பாருங்க. வீடியோ பாருங்க. அதுல வீடியோ இருக்கும், அது இருக்கும், போட்டோ இருக்கும். ஸ்ரீ வராரு. அவனுக்கு சம்மந்தம் இல்ல. ஸ்ரீ அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. அவனுக்கு இது சாப்பாடுறாமா. இல்ல அது ஆர்ட் ஆஃப் லிவிங்னு வருது இல்லையா, மேபி அதனால அது ஆர்ட் ஆஃப் லிவிங்னு வரும். இது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் பை யோஜிக் மெத்தட், அல்லது உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை அப்படி வருதா? வருதுங்க. அந்த வீடியோன்னு போட்டு வீடியோ இருக்கும், போட்டோ இருக்கு, அதுல போய் பாருங்க. எங்க ஒன்று வீடியோ இருக்கும், போட்டோ இருக்கு, அதுல போய் பாருங்க. அது நிறைய வரும். உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் எந்த ஒரு செய்தி போட்டால் அந்த வீடியோ பாருங்க. அது மேலே வீடியோ இருக்கும், போட்டோ இருக்கும், அதெல்லாம் லிங்க் பண்ணிட்டு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். வெறுமனே வார்த்தையை பார்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கணும், அதுக்குன்னு ஃபோட்டோ பார்க்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும், என்னது பொருத்தி பார்க்கணும்.
சொல்ற வார்த்தைக்கும் அந்த மேல காணொளி இருக்கான்னு பார்க்கணும். அது நிறைய இருக்கு பாருங்க. வீடியோ செஷன் போனோம்னா அந்த பிரீத்தட்டேரியனிசம் நோ ஃபுட் ஃபார் 70 இயர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தாத்தாவை காட்டுது. அவரோடது வருது. யூடியூப்ல போட்டு பாருங்க. யூடியூப்ல போட்டு பாருங்க. அதுல வரும் படம் வருதா? படம். ஆமாங்கய்யா. யாரோடதுன்னா அவர் பேர் வந்து பாக்குறேன். புத்தகம் கூட வருமே. உணவில்லாமல் வாழும் புத்தகம் ஒரு புத்தகமே வருமே. மேபி அந்த நார்த் இந்தியால ஒரு யோகி இருந்திருக்காரு பாருங்க. வித்அவுட் ஃபுட் வெறும் மூச்சு காத்துலயே வாழ்ந்திருக்காரு. அவர் பேரு பிரகலாத ஜானி. அவரோட வீடியோ வருது. அப்புறம் சன்கேசிங் மேன வரும். நான் வகுப்படுத்துற டிவில வருமே. கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், முகநூல் எல்லாமே வருமே. போட்டே இருந்தா வந்துரும். ஆமாங்கய்யா. வருதுங்கய்யா. சாட் ஜிபிடில செக் பண்ணா லாஸ்டா முடிவுரைன்னு ஒண்ணு போட்டு உணவில்லாமல் வாழ்வதற்கான யோக முறை சிலர் சொல்லும் அளவிற்கு எளிதல்ல, மேலும் அது அறிவியல் ரீதியாக முழுமையாக ஆதரிக்கப்படவில்லை. ஆனாலும் யோகத்தின் பிராணாயாமாவில் தீவிரமான பயிற்சியால் உடலையும் மனதையும் உயர்த்தி கொள்ளலாம் போட்டு வரும். ஏதாவது சொல்றாங்க. முடிவுரைன்னு போட்டிருக்குங்க. இல்ல இதுல முன்னாடி வந்திருக்கு. அதாவது எப்படி இது ரொம்ப ரொம்ப உணவில்லாமல் அல்லது மிக குறைந்த உணவுடன் வாழ்வதற்கான யோக முறை ஒரு மர்மமான, ஆனால் சிலர் நடைமுறைப்படுத்துவதாக கூறப்பட்டு பிரத்யேக சாதனையாகும். இதனை பிரானிக் லிவிங் அல்லது பிரதேரியன் வாழ்க்கை முறை என்றும் குறிப்பிடுகிறார். அதாவது வெறும் பிராண சக்தியிலேயே வாழ்றது. அதாவது இதை வந்து ஒரு சயின்ஸா ஒரு அறிவியலா இன்னும் யாரும் கொண்டு வரல அப்படின்றது. ஏன்னா பிரித்தேரியன் வரும், அது வரும், எல்லாம் இதெல்லாம் இருக்குது. இல்ல யாரு ஆராய்ச்சி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த தலையெழுத்து வெள்ளக்கா ஆராய்ச்சி பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் வெக்கக்கேடா இருக்கு. இந்தியாவுக்கு சொந்தமான கதை. இந்தியாவில் இருக்கிற ராணுவமும் இந்தியாவில் இருக்கிற விண்வெளித்துறை இந்த வெக்கங்கட்ட இவனுக்கு ஆராய்ச்சி பண்ணாம அவனுக்கு எப்ப ஆராய்ச்சி பண்றது, எப்ப கொடுமை இதெல்லாம். என்னது அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு சோத்து முண்டங்கள், அவனுக்கு புலன்களை தாண்டாதவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி முறையே தப்பு. ரெண்டாவது வந்து மனிதன் வந்து மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். மனிதன் யாரு? மாறிக்கொண்டிருக்கிற உயிரினம். மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினத்தையும் புதுசா சிந்திக்கிறவன் மாறிக்கொண்டு இருக்கிறவன், தன்னுள் விழிப்புணர்வு காணக்கூடியவன், தன்னுள் மாறிக்கொண்டு இருக்கிறவன், தன்னுள் விழிப்புணர்வு அடையக்கூடியவன், புதிய வழியில் சிந்திக்கின்றவன், புதிய வழியில் தேடுகின்றவன். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவனை போய் செத்து போன பணத்தை ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்க போற? செத்து போன பணத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினத்தை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க நீங்க? அதை படிக்க நீங்க. அதாவது கூகுள்ல போட்டாலும் சரியே, நீங்க சாட்சிக்குள்ள போய் உணவில்லாமல் வாழும் கலையில போட்டா வரும். ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்அவுட் ஃபுட்னு பை யோஜிக் மெத்தட்னு போடணும். உணவில்லாமல் வாழும் கலைன்னு போடணும். தமிழ்லயே போடுங்க, வரும் பாருங்க. அப்படிதான் போட்டது. அப்படி போட்டதுக்கான ரிசல்ட் தான் அது வந்திருக்கு. பிரீத்தரினிசம். இன்னும் நம்ம என்ன வேணும்? இன்னும் நம்ம வந்து நிறைய தகவல் கொடுக்க வேண்டியிருக்கு. என்னுடைய தகவல் இன்னும் பத்தாது. நான் வந்து அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்காக சும்மா தினம் 100 கட்டுரை ஏற்றி சும்மா சொல்ல மாத்தி போட்டு ஏத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப நான் போட்ட நிறைய வருது. நான் போட்ட மட்டும் ஏன் வருது? நிறைய வருது. அப்ப ஆல்ரெடி என்னுடைய இதுல கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இப்பதானே போட்டிருக்கிறீங்க. அதுக்கு ரிலேட்டடா நம்ம சர்ச் பண்ணிட்டே இருந்தா நம்ம சொல்றது வந்துகிட்டே இருக்கும். என்னன்னா பிகாஸ் நமக்கு வந்து ப்ரீவியஸா நம்ம சர்ச் ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? இப்ப எதுவுமே இல்ல, பயோ போட்டான்ஸ் நான் போட்டேன் நானு.
பயோஃபோட்டான்ஸ் குறித்து நிறைய படிச்சுக்கிட்டே சர்ச் பண்ணிக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி அப்படின்ற சொல்லையும் நம்மளுடைய இதையும் நான் போட்டேன், பயோஃபோட்டான்ஸையும் போட்டேன். உங்களுக்கு கற்பனை வேலை இருக்கணும். என்னது? உங்களுக்கு கற்பனை வேலை இருந்தால்தான் வரும். என்னது? நம்ம ஃபீட் பண்ற டேட்டாவை பொறுத்து அவுட்புட் வரும்யா. நம்ம என்ன கற்பனை வேலை இருக்கணும். நீங்க ஈயடிச்ச காப்பி போட்டீங்கன்னா ஒன்று கூட வராது. அதுதான் சொல்றேன். கற்பனை மட்டும் இருந்தா பார்த்தாதுங்க, அது பிராக்டிக்கலா நடைமுறையோட சேர்ந்து தான் இருக்கணும்ல. கற்பனையா மட்டும் இருந்தால ஒப்புகை ஆகாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் என்ன எனக்கு புரிஞ்சதுன்னா, இப்போ வந்து சாட் ஜிபிடின்றது என்னது? அது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். அது வந்து எல்லாருமே இன்னும் அதுல இன்னும் எடுத்து உள்ள போடல. அது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அது. இது வரைக்கும் இன்டர்நெட்ல இத்தனை வருஷம் 50 வருஷமா இன்டர்நெட் வந்து அந்த 50 வருஷம் டேட்டாவும் அதுல இருக்கும். ஸோ அதுல ரெக்கார்ட் பண்ணாத விஷயங்களும் நிறைய இருக்கலாம் இல்லையா? ரெக்கார்ட் பண்ணது, பண்ணாதது. ஸோ அது சார்ந்து அந்த ஒரு டேட்டாஸ் தான், கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் தான் அதுவே தவிர, ரெக்கார்ட் பண்ணாத யோகிஸ் வந்து இந்தியால நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்துதான் அந்த அறிவு வந்தது. ஐயா கேட்டிருக்காரு, வெங்கட்டையா. நம்மள்து வரும் அதுல. ஏன்னா இப்ப நான் வந்து என்னுடைய சர்ச் ஹிஸ்டரியில நான் சர்ச் பண்ணிருக்கிறதுனால நம்மள்து வரும். இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அது எத்தனை பேர் சர்ச் பண்ணி நம்மளுடைய லேண்டட் பண்ணிருப்பாங்க. இப்ப என்னுடைய யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இமெயிலோட ஜாயின் ஆயிருக்கும். இப்ப நான் சர்ச் பண்ணனா என்னுடைய சர்ச் ஹிஸ்டரி வச்சுக்கிட்டு அது கொடுக்கும். யாருமே அதேதான் மொத்தத்துல டாட்டா இருக்குது. நீங்க கொடுத்து பழக்கப்படுத்தணும். கொடுத்து இல்லங்கயா, என்னோட ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப என்னோட யூடியூப்ல என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து சேவ் ஆயிருக்கும். என்னோட இமெயில் அட்ரஸ்ல சேவ் ஆயிருக்கிறதுனால நான் ப்ரீவியஸா என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்கணும், இப்ப நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா யார் வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோ ப்ரீவியஸ்ல நான் பார்த்த வீடியோஸ், இப்ப நம்ம வீடியோஸ் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இனியன் தான் காட்டும். இதே நான் வந்து இன்டர்நெட்ல போயிட்டு கூகுள் குரோம்ல என்னுடைய சைன் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலா யூடியூப்ல போனேன்னா காட்டாது. என்னோட இமெயில் அட்ரஸ்ல போய் லாகின் பண்ணி நான் சைன் இன் பண்ணனா யோகிக் மெத்தட் போட்டேன்னா நம்மளது வரும். ஏன்னா நான் வந்து ரெகுலரா உங்களோட யூடியூப் அப்டேட் பாக்குறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதே நார்மலா யூடியூப் போய் சர்ச் பண்றவங்களுக்கு வராது. நான் என்னன்னா ஒவ்வொரு முறையும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட தொலைபேசி எண்ணை முன்னாடி போட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு 1000 வீடியோ பண்ணியிருக்கேன். என்னோட தொலைபேசி எண் போட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, கூகுள்ல போய் என்னோட ஃபோன் நம்பர் போடுங்க. கூகுள்ல போய் இந்த ஃபோன் நம்பர் போடுங்க, அது வந்துருங்கயா. அதுதான், அது கூகுள் போட்டா வந்துரும். ஏன்னா நீங்க வந்து அதை போட்டு டேட்டா ஏற்றி வச்சிருக்கீங்க இல்லையா? அதனால அது வரும். அது நார்மல் தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால அப்படி தேடுங்க. அதனால இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம வந்து இந்த புத்தகத்திலிருந்து கத்துக்கிறோமா, சாட் ஜிபிடியிலிருந்து கத்துக்கிறோமா தான் கேள்வி. இந்த புத்தகத்திலிருந்து அதேதாங்கயா. அது நம்ம குடுக்கறதா வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபீட் பண்ணிருக்கோம் இல்லையா? பட் ஆனா எத்தனை பேர் சர்ச் பண்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் அந்த வேர்டை வச்சு சர்ச் பண்ணி நான் சர்ச் பண்ணிட்டே தான் நான் ஒருத்த மட்டும் தான் நான் சர்ச் பண்ணுவேன் உங்க பேரை வச்சு. அது மாதிரி எத்தனை பேர் சர்ச் பண்ண போறாங்க அந்த பர்டிகுலர் வேர்டை கொடுத்து? சர்ச் பண்றவங்க நார்மலா கொடுத்தாங்கன்னா அது இல்லைன்னு தான் காட்டும். நம்ம அந்த பர்டிகுலர் வேர்டு போட்டுட்டு கீவேர்டு போட்டுட்டு கொடுத்தா மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லாட்டி சர்ச் பண்றவங்க கீவேர்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அவங்க நார்மலா தானே தேடுவாங்க. நமக்கு என்ன அவுட்புட் வேணும்னு நினைச்சிட்டு நம்ம கொடுக்கறோமோ அதற்குரிய அவுட்புட் வரும். ஆனா சர்ச் பண்ணவங்க அப்படி சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அவங்களுக்கு அது நம்மளுடைய என்ன சொல்றது, அவன் எதிர்பார்த்த ரிசல்ட் நம்ம தான் வந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் மனசுல வச்சுட்டு தான் நம்ம சர்ச் பண்றோம். அப்ப நமக்கு கிடைக்கும். ஆனா நார்மலா சர்ச் பண்றவங்க அப்படி சர்ச் பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வந்து நார்மலா தான் அது வந்து நார்மலா அங்க என்ன இன்டர்நெட்ல இருக்கோ அதுதான் காட்டும் அவங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக்கியமானது 54 பக்கம் 54 பக்கம் நீங்க 55 பக்கம் 54 55 மேல பாருங்க. 55 மேல பாருங்க. 55 பக்கம் மேல பாருங்க. அது படிங்க. Man is a miniature of the universe in which he lives. Man, as he is a transitional being, an unfinished experiment. When he is awakened, he is at peace with himself. He thinks and acts in a new way. For this awakening, man has to take another step in this evolution. மொழிபெயர்ப்பு. முழுமையான யோக புத்தகம். இந்தியாவின் தியானம் செய்யும் யோகிகள் மீது, ஜப்பானின் ஜென் துறவிகள் மீதும், அமெரிக்காவின் ஆழ்நிலை தியான வல்லுநர்களின் மீதும் சோதனை கூடத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன.
மனித மனோசக்தி புதிய கோணங்களிலிருந்தும் புதிய வழிகளிலிருந்தும் ஆராயப்பட்டு வருகிறது. யோக முறை விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இது பழைய சோதனை முறைகள் முறைப்படுத்தப்படவும் புதிய முறைகள் அறிமுக தொடர்பு துண்டிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? மீண்டும் இணைக்கிறது. இங்க தொடர்பு துண்டிச்சிருச்சு. திருலோகச்சந்தர் உள்ள போயிடுச்சா? அவங்க இது நாரணன் பன்னீர்செல்வம் பேசுறது கேக்குதுங்களா? சரி, நான் படிச்சிடுறேன். அது அவர் தொடர்பு துண்டிச்சிருச்சாரு தெரியுது.
இப்ப எடுக்குதா? எடுக்குதுங்கய்யா. ஏதோ அலைவரிசை துண்டாயிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. அந்த ரயில் இருந்து போட அது அது வந்து ஆப்டிகல் ஃபைபர்ல போட்டது. இப்ப செல் இருந்து போட்டுருக்கேன். ஓ! ஆமா. ஏதோ துண்டாயிடுச்சு. அங்க ஏதோ கட் ஆயிடுச்சு அது தெரியுது. அதனால நம்ம செய்திய வந்து அ மக்கள் பார்க்குற மாரி அதாவது உணவில்லாமல் வாழும் கலை, அல்லது நீர் மருத்துவம், அ இப்படியெல்லாம் போட்டு நம்ம கொண்டு வரணும். தலைப்பு வந்து மாத்தி மாத்தி போடணும். நீர் மருத்துவம் நீர் மருத்துவம்னு சொல்லி போடணும். வாட்டர் ம். மெடிக்கல். இது எந்த மாரி தலைப்ப குடுத்தா அந்த மாரி இப்ப நீர் மருத்துவம் 942, வாட்டர் டயட் இல்லைங்க. 940 எந்த அது மாரி? ஓகே தான். வாட்டர் நான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது வந்து என்ன வாட்டர் டயட்ன்னு நம்ம இங்கிலீஷ்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும். எந்த மாதிரியான சொல்ல இது பண்ண போறோம் அப்படின்னு. ம். அது வந்து ஸ்டாண்டர்டா எல்லா வீடியோஸ்லயுமே அது கீவேர்டா வந்துரணும். ஆ. ஸ்டாண்டர்டா கீவேர்ட்ஸா வந்துரணும். இப்ப நான் கூட ஒரு 2, 3 தலைப்புல சொன்னேன் பாத்தீங்களா? இப்போ நான் வந்து வேற எதுவும் இல்ல. அர்னால்ட் எகராட் போட்டேன்னு நெனச்சுக்கோங்க. நம்ம வீடியோ 1 கூட வரல. ஆ. YouTubeல. வராது. அர்னால்ட் வரல. சோ நம்ப அப்ப என்ன பண்ணணும்? வாட்டர் டயட்டு ஆ நீர் இல்ல வாட்டர் மருத்துவம். டயட்ன்னு சொல்லலாம். இல்லாட்டி வாட்டர் டயட்டு, நீர் மருத்துவம், அர்னால்ட் எகராட் இப்படியே போட்டு ஒரு 10 வீடியோஸ் நம்ம போடலாம். அதாவது அதுல பாத்தீங்கன்னா மியூக்கஸ்லெஸ் டயட்டு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே தலைப்பா நம்ம போட்டுறணும். ஹேஷ்டேக் எனக்கு அதான் நான் யோசிக்கிறேன் நான். இப்ப நீங்க பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி அர்னால்ட் எகராட் போட்டு ஒரு 10 வீடியோஸ் அதுல போட்டுறலாம். திருக்குறள்னு போட்டுட்டு அதுல ஒரு 50 வீடியோஸ் ஏத்திரலாம். ஸோ அது மாதிரி நம்மளோட இதுல பாத்தீங்கன்னா திரு அது அஷ்டாங்க யோகம் போட்டுட்டு அதுல அந்த தலைப்புல கீழே நிறைய வீடியோஸ் போடலாம். அது மாதிரி நம்மளுடைய புக்ல யார் யார் பேரெல்லாம் போட்டிருக்கோ அந்தந்த பேரை வச்சு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்தந்த தலைப்பை வச்சு நம்ம பேசணும் கிளாஸ்ல. ஓகே, இப்ப திருவள்ளுவரும் கிராஸ் ஸ்டடி பண்ணணும். திருக்குறள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்ப இந்த புக்ல எப்படி கொடுத்திருக்காங்க, இந்த திருக்குறளையும் திருமூலத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த அந்த கண்டென்ட் மட்டும் பேசி அதோட புரிதலை நம்ம போடணும். ம். அப்படி போட்டுட்டு அந்த தலைப்பை வச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், ம். அதுக்கு ரிலேட்டடா சர்ச் பண்றவங்க, திருக்குறள்ல சர்ச் பண்றவங்களும் உள்ள வர முடியும். ஆ. அதே மாதிரி மியூக்கஸ்லெஸ் லைட்டுக்கும் ஆ. நம்மளுடைய நீர் மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆ. ஏன் வந்து மியூக்கஸ்லெஸ் லைட்ல அது கம்ப்ளீட் நாலேஜ் கிடையாது, ஏன் நம்மளோடது கம்ப்ளீட் நாலேஜ் அப்படின்ற அந்த புரிதலை கொண்டு வரணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடையது வந்து கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய சயின்டிபிக் இப்ப இருக்கிற அலோபதியும் யோகிக் மெத்தட் ஆஃப் மெடிசனும் அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி இருக்கணும். இப்ப சயின்டிபிக்கோட கிராஸ் ஸ்டடி, சயின்டிபிக்கோட அலோபதியும் யோகிக்கோடைய அந்த ஸ்டடியும் கம்பேர் பண்ணி என்ன ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடணும். ஸோ இந்த வருங்காலத்துக்கு இப்ப வர ஜெனரேஷனுக்கு இப்ப வர கிடையாது, அன்றையிலேருந்து இதுதான் சொல்யூஷனா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். அது ஒரு பாயிண்ட் எனக்கு வச்சிருக்கேன் நான். கம்பேரிட்டிவ் ஸ்டடி இப்போ கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணி அதையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஒரு அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஏவா எழுதி போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணும்போது அதை நம்ம சாட் ஜிபிடில ஏற்றணும். இப்போ நம்ம பேசுறதும் வந்துடும், அதுலயும் வந்துடும் அப்படின்னு. அது இல்லாம வந்து மாசத்துல இல்லாட்டி வாரத்துல ஒரு நாள் வந்து கேள்விக்கான நேரம். இப்ப எப்படி சயின்ஸுக்கான நேரமோ கேள்விக்கான ஒரு பகுதி, வெறும் கொஸ்டின் ஆன்சர் செஷன். தத்துவத்துல மட்டும் தான் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கணும். இப்ப பாருங்க, இப்ப அவங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாணவர்கள் வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இத்தனை நாள் நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க எங்களை. பட் ஆனா இப்ப மாணவர்கள் வந்து படிச்சுட்டு கேள்வி கேட்கறாங்க. இது ஏன் புக்ல இப்படி போட்டிருக்கு, இது நைட்ரஜன் ஃப்ரீ நைட்ரஜன். ஒரு 2-3 பேர் இப்பதான் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, கேள்வி கேளுங்க. நல்லதுதானே கேள்வி கேட்கறது. ஏன்னா நீங்க தான் அன்னைக்கு சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா, ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஜெர்மன்லயே ரெகக்னைஸ் பண்ணல. அப்ப அவர் போட்டது எப்படி கூகுள்ல இருக்கும்? நம்ம தான் சொல்லணும். நீங்க தான். ஆனா அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு வந்து இப்ப திருக்குறளை வச்சு மட்டும் நம்ம கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இவர்னாச்சு போன நூற்றாண்டுல சொல்லியிருக்காரு. இப்ப மனித மனம் என்ன சொல்லும், பிளான்ட் வந்து இந்த பாயிண்ட் நீங்க சொல்லல கிளாஸ்ல, பட் ஆனா என்கிட்ட கேள்வி வந்துச்சு. பிளான்ட் தரையோட பிக்ஸ் ஆயிருக்கிறதுனாலதான் அதோட அமோனியா வந்து பாக்டீரியா வந்து அமோனியாவா கன்வெர்ட் ஆகுது, நம்ம எங்க தரையோட கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், மரம் வந்து ஒரு அறிவு உடையது, அது கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம பரிணாம வளர்ச்சி மூலியமா தரையில இருந்து நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் ஆகி வந்துட்டோம். எப்படி நம்ம தரையில இருந்து பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா படியேறி நம்ம என்ன பண்றோம், வேர்ல இருந்து புடுங்கிட்டு வந்துட்டு நம்ம நிலத்துக்கே கம்ப்ளீட்டா வந்துட்டோம்.
மண்ணோட மண்ணா நம்ம வந்து நிக்கல, நம்ம கால் ஒண்ணு மண்ணுல ஒண்ணும் ஊன்றி இல்ல. அப்ப எப்படி வந்து நீ நைட்ரஜனை புரோட்டீனா கன்வெர்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் பரிணாம வளர்ச்சி 1வது அறிவுல இருந்து நம்ம 6வது வரைக்கும் வந்துட்டோம் பாத்தீங்களா? அங்கேயே நம்ம நிக்கணும். 1 2 3 படிப்படியா ஏறி ஏறி மேல வந்தாச்சு. 6 வரைக்கும் வந்தாச்சு. அந்த குளோரோஃபில் தான் மெலனினா கன்வெர்ட் ஆயிருக்கு. நம்ம நிலத்தை சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இண்டிபெண்டா நம்ம தான் நடமாடும் தாவரம்னு சொல்லியாச்சு. சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ அவங்களுக்கு அந்த எண்ணத்தை தூண்டுறது நம்ம கடமை. ஏதோ நான் அவங்க கூட கிளாஸ்ல பயணப்பட்டதுனால 2 மாசத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுது. அதான் நான் நினைச்சேன் நானு. இல்லாட்டி எப்படி பதில் சொல்ல முடியும் நானு? ஆமா. அதுதான் அந்த மெலோனின், அதாவது குளோரோஃபில் தான் மெலோனினா மாறிடுது. இந்த புழுவா மாறுது பாருங்க. புழுவா மாறும்பொழுது மெலோனின் வந்தாச்சு. புழுவா மாறுனதும் மெலோனின் வந்தாச்சு. 50 கோடி ஆண்டு, அதாவது மெலோனின் எப்போ வந்து கேட்டீங்கன்னா, ஒரு 40 கோடி 45 கோடிக்கு முன்னாடி இப்ப தாவரத்திலிருந்து மாறுகின்ற பொழுது அது 50 60 கோடின்னு வச்சா, புழுவா மாறுறதுக்கு ஒரு 10 கோடி வச்சு ஒரு 50 40 கோடி ஆண்டுக்கு முன்னாடி மெலோனின் வந்தாச்சு. அதுதான் அது ஃபர்ஸ்ட் அந்த பரிணாமம் நான் இதுல யோசிச்சு பார்த்தேன்னா, இந்த பட்டாம்பூச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த லார்வா ஸ்டேஜ்ல முன்னாடி பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல தான் இருக்கும். ஆனா அந்த பச்சையம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கலர் கலரா மாறுது. அதுதான் அங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பூ வந்து அந்த லார்வா ஸ்டேஜுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை கலர்ல தான் இருக்கு. அது கம்பளி புழு, தடவையா அது வகையில ஒரு கம்பளி புழு மாதிரி தான். கம்பளி புழு அப்படி இப்படி 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 போகும். அது பச்சை கலர்ல தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பச்சை கலர்ல தான் இருக்கும் அந்த கம்பளி ரெண்டாவது புழுக்கு. பறக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. பறக்கவே ஆரம்பிச்சிருது. என்ன ஆரம்பிச்சது? வேற பரிணாமம். விமானம் மாறி மாறிடுது. விமானம் மாறி. அதுதான். ஆனா மனுஷன் மட்டும் பாருங்க, ஏதோ அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நீ நடந்தே போடான்னு சொல்லிருச்சு போல இருக்கு. பாருங்க. தேவையில்லாத வெட்டி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இங்க அப்ப அந்த மரபுல அது பதிவு இருக்கு. அந்த புழுவுல நீ என்னமா மாற வேண்டியது பதிவு இருக்கா இல்லையா? யாராவது நினைச்சு பார்த்திருப்போம். நீங்க வந்து பட்டாம்பூச்சி வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் பறந்ததுன்னு நினைக்கிறேன். பட்டாம்பூச்சி தான் ஃபர்ஸ்ட் பறந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த ரெக்கையை வச்சுக்கிட்டு. அப்ப அதுக்குள்ள இருந்திருக்கு பாரு. அப்ப அந்த மரபணுக்குள்ள அப்ப அந்த பயோ ஃபோட்டானுக்குள்ள செய்தி இருக்கு. பயோ ஃபோட்டானுக்குள்ள செய்தி இருக்கு. அது இருந்ததுனாலதான் நம்மளால வந்து விமானம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்லாட்டி கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது இல்லையா? நமக்கு அந்த செய்தி வந்து மீன்ஸ் எத்தனை கோடி ஆண்டுகளா அது இருந்திருந்தா மனிதன் இந்த முயற்சி எடுத்திருப்பான். மனிதன் டக்குன்னு முயற்சி எடுத்துட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது கடந்து வந்ததுனாலதான் அதை எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் நேரா போறது விண்வெளி ஓடம். அதுக்கப்புறம் இது வானத்துல பறக்குது, அது விண்வெளிக்கு போறது. இது வானத்துல பறக்குறது கண்டுபிடிச்ச அடுத்தது விண்வெளி ஓடம். அப்ப இது சாத்தியம் தான். ம். அது நிறைவு செய்யுங்க. அந்த 55ஆம் பக்கம் நிறைவு செஞ்சு முடிச்சுக்கலாம். சரிங்க. 8 மணிக்கு பேசலாம். மணி என்னாச்சு? இது ஒரு 10 மணி இதுலயே 7:40. 15 நிமிஷம் வீணா போச்சு. சரி அது போயிட்டு போகுது. இதெல்லாம் டெக்னிக்கல் எரர்ஸ் இதெல்லாம் இருக்கதான் மனுஷன் செய்யும். டெக்னிக்கல் எரர் என்ன பண்றது? விமானமே விமானமே சுக்கு சுக்கா போகுதம்மா. விமானமே உடைஞ்சு நொறுங்கி தூள் தூளா போகுது. டெக்னிக்கல் எரர். ஆமாங்கய்யா. அது கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் மறுபடியும் அதை பத்தி விரிவா பேசுவோம். ம். காலையில இந்த 10, 12, 2 யாரும் ஆர்வம் காட்டுறது இல்ல. 10, 12 இல்ல. அது வந்து நான் என்ன சொல்றேன்னு நினைச்சுக்கோங்களேன். பேசட்டும். பரவாயில்ல. ஏன்னா நான் என்னன்னா, இப்ப நீங்க கன்டினியூஸா பேசிக்கிட்டே வரீங்களா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ரெஸ்ட் எடுது. யாருன்னா நோயின்னு வரதா இருந்தா, நீங்க அந்த நேரத்துல வச்சு ஃபுல்லா தனிப்பட்ட முறையில பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ரெஸ்ட் எடுத்துக்கலாம். மூளைக்கு ரெஸ்ட். ஏன்னா உங்களுடைய சொந்த வேலைகள், ஆராய்ச்சி வேலைகள் அதெல்லாம் செய்யலாம். ஆமாம். வரவங்களுக்கு நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வந்தாங்கன்னா பேசுங்க. அவ்வளவுதான். இல்லாட்டி வரவங்க இப்ப தனியா கண்டிப்பா நானும் பார்த்தேன். ஏன்னா மாமா வந்து அந்த டைம்ல தான் டிராவல் பண்ணுவாரு வேலைக்கு. மோஸ்ட்லி நான் இப்ப 2 நாளா 3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுறீங்க. 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆமா, பேசுறீங்க. அதுக்கு அது மேல ஓகே. பேசுறது இல்ல. நானே கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுவே திருப்பி திருப்பி பேசுறோம் இல்லையா? அவர் என்ன அவங்க அவர் கேள்வி கேட்கிற அறிவுல வரணும். இன்னும் அவர் கேள்வி கேட்டு அறிவுல வரணும். புத்தகத்தை படிச்சு கேள்வி கேட்டே இருக்கணும். புத்தகத்தை இல்ல இப்பதான் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு லைட்டா கொஞ்சம் டவுட் வருது. இப்ப வந்து இது ஆமாவா ஃபுல்லா இப்போ எனக்கு அந்த டவுட் இருக்குன்றதுல அந்த 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 டவுட் எல்லாம் நான் கடந்த 10 வருஷமா எனக்கு அந்த ட்ரெய்னிங் முடிஞ்சிருச்சாங்க. இப்ப அந்த டவுட் எல்லாம் எதுவும் இல்ல. இது பரிணாம வளர்ச்சிய நோக்கி தான் போகணும் அப்படின்ற அறிவெல்லாம் எனக்கு வந்துருச்சு. அதுலலாம் எனக்கு எந்த சந்தேகமுமே கிடையாது. பட் ஆனா இது சயின்ஸா இன்னும் வெளி உலகத்துக்கு நிரூபிக்கல இன்னும். அதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம். அதுக்கு தான் எனக்கு வந்து நெறைய எனர்ஜி இப்போ தேவையே தவிர, இந்த பாதை கரெக்ட்டான பாதைன்ற அந்த சந்தேகம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இப்ப அது ஒண்ணு. இப்போ நாசா விஞ்ஞானிகள் இப்போ விண்வெளித்துறை விஞ்ஞானிகள் ஹைலைட்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஈரநிலத்தோட மணிக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த புத்தகத்தை உங்களுக்கு எப்படி தெரிய வைக்கிறது? இப்ப அதுக்கு தான் ஸ்பேஸ் டிராவல்,
அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் ஸ்பேஸ் டிராவல் மெடிசின் போடுவேன். ஆர்ட் ஆஃப் லிவிங் ம் வித்தவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் டிராவல் கொடுப்பேன். ம் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் ஆஹா ஃபார் ஸ்பேஸ் டிராவல், ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் செட்டில்மெண்ட், இப்படி தலைப்பு மாத்தி கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் ம் ஆர்ட் ம் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் மெடிக்கல் சயின்ஸ், இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தலைப்பு நான் கொடுத்துருக்கேன். ம் நீங்க சொல்ற மாதிரிலாம் போட்டிருக்கேன். இன்னும் யோசிக்கலாம். ம் தலைப்பு மட்டும் குறைஞ்சபட்சம் இப்ப 100 எழுத்துக்கள் பயன்படுத்தலாம் ஐயா. அந்த ஆ டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில்ல நாம் 100 ஆ எழுத்துக்கள் வரை பயன்படுத்தலாம். யூடியூப்ல இல்லையா? ஆமா, ஓகே ஓகே ஒண்ணு ஓகே வேண்டாம். நீங்க ஆர்ட் ஆஃப் யூடியூப்ல போய் ஆர்ட் ஆஃப் ஆ லிவிங் வித்தவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் மெடிக்கல் சயின்ஸ் போடுங்க, நான் வருவேன். ஆர்ட் ஆஃப் ம் லிவிங் வித்தவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் டிராவல், ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆ வித்தவுட் வந்திருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வருது. ஏன்னா அதான் நான் சொல்றேன் இல்லையா, அது எத்தனை பேர் சர்ச் பண்றாங்க அந்த வேர்டு போட்டு வித்தவுட் ஃபுட் அப்படின்னு போட்டு அப்படின்றது தான் இப்ப பிரச்சனையே. அது ரைட். சரிங்க, நான் என்ன பண்ணான்னு பாருங்க. சரியா? ஓகேங்க ஓகேங்க. மறுபடியும் நான் 8 மணிக்கு பேசலாம். 8 ஆ நன்றி. ஓகேங்க. ம், நன்றி.